மாஸ்டர்பேஷன்ல வந்து ரொம்ப அதிகமாக பண்ணிட்டேன். அதனால் வந்து இப்போ நான் போயிட்டு ஒரு பெண்ணோட வாழ்க்கையை வந்து கெடுக்க விரும்பல. சிகரெட் ஸ்மோக் ரொம்ப அதிகமாக பண்ணும்பொழுது என்னன்னா நர்வ் வீக்னஸ் ஏற்படும். நர்வ் வீக்னஸ் ஏற்படுறதுனால உங்களுக்கு வந்து ஆண்மைத்தன்மை, அதாவது அந்த எரெக்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்காது. இப்போ லைஃப் ஸ்டைல் வந்து ப்ராப்பராக இருக்கிறது கிடையாது. ஹெல்த்தியான ஃபுட்டு யாருமே ப்ராப்பராக எடுத்துக்கிறது கிடையாது. தண்ணியே வந்து நம்ம குடிக்கிறது வந்து டாக்ஸின்ஸ் தான். ரெகுலராகவே நமக்கு நேச்சுரலாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும், மென்னுக்காக இருக்கட்டும் உமனுக்காக இருக்கட்டும். தமிழ் உணவு முறையில் ராகி வந்து மிகவும் வந்து பேசிக்கான ஒரு ஃபுட்டாக இருந்துச்சு. ஆனால் அதை வந்து இப்போ நம்ம மறந்துட்டு வரோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபுல் மாடர்னாகவும் போயிட வேணாம், ஃபுல் சித்தாவாகவும் போயிட வேணாம். இங்கே கொஞ்சம் என்னென்னு போய் விசாரிப்போம், இங்கே கொஞ்சம் என்னென்னு போய் விசாரிப்போம். 2 மெடிசனையும் எடுத்து போன்ற மாதிரி பண்ணுறதும் நிறையா இருக்குது. உயிரை வந்து உருவாக்குறது சித்த மருத்துவ முறையினால தான் முடியும். 4 மணி 5 மணிக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்றது, அதுவே ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி மாறிட்டு வருது. அதையே தொடர்ச்சியாக பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் அஜீரண கோளாறு. இப்போ ஜிம் போயிட்டு இருக்க நிறைய பேர் பேசிக்கான ப்ரோட்டீன் ஷேக்ஸே வந்து அதோட எஃபெக்ட் அண்ட் பாதிப்புகள் இருக்குமா? எனக்கு கிடைச்சது ஒரு பேப்பர், ஃபேக்ட்ரியிலேருந்து எனக்கு வந்துச்சு. இது வந்து உண்மையான நடந்த ஸ்டோரி. அதில் பார்க்கும்பொழுது பேன் பண்ணக்கூடிய ஸ்டெராய்ட்ஸ்லாம் வந்து அதில் இருக்குது. கடையில் கிடைக்கிறதுலாம் வந்து காஃபியே கிடையாது ஆக்சுவலாக. அதில் எத்தனை % காஃபி இருக்குன்னு பார்த்தா 40% தான் இருக்கும். Hi everyone, welcome to another podcast of Siddhayus Healthcare YouTube channel. So welcome doctor. வணக்கம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற கொஸ்டின் வந்து இப்போ பேசிக்காக யங்ஸ்டர்ஸ்குள்ளே வந்து ஒரு ரூமராவோ இல்லைனா அது நிஜமா அப்படின்னு தெரியாமே ஒரு கொஸ்டின் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இப்போ டீ கடைகள்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, சிகரெட் அடிக்கிறது ஜென்ரலாகவே ஃபர்டிலிட்டிக்கு ஒரு இஷ்யூ ஆக வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் இந்த மென்தால் ஃப்ளேவர் பஸ்ட்டு சிகரெட்ஸ் அடிக்கிறது வந்து ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும், கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு பசங்க ரூமர்ஸாக பேசிக்கிறத கேட்குறோம். அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? அதாவது டொபாக்கோங்கிறதே உங்களுக்கு வந்து பேட் ஃபார் ஹெல்த் தான். ஆனால் வந்து மெயினான முக்கியமான ஒரு விஷயம் ஆண்களை பாதிக்கக்கூடியது அந்த எரெக்ஷன் ப்ராப்ளம். பொதுவாகவே அதாவது சிகரெட் ஸ்மோக் ரொம்ப அதிகமாக பண்ணும்பொழுது என்னன்னா நர்வ் வீக்னஸ் ஏற்படும். நர்வ் வீக்னஸ் ஏற்படுறதுனால உங்களுக்கு வந்து ஆண்மைத்தன்மை, அதாவது அந்த எரெக்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்காது. இதுக்கு வந்து வேரி ரீசன் இருந்தாலும் அந்த ஸ்மோக்கிங்கிறது ஒரு, இப்போ நீங்கள் எந்த ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் போனாலும் ஃபஸ்ட்டு அவங்க கேட்கக்கூடிய கேள்வியே நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணுவீங்களா அல்லது ட்ரிங்க் பண்ணுவீங்களான்னு தான். ஏன்னா ரெண்டுமே வந்து நர்வ் ஸ்டிமுலண்ட். நர்வ் ஸ்டிமுலண்ட் வந்து அதிகமாக நம்ம வந்து பண்ணும்பொழுது கண்டிப்பாக பாதிக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய ஃப்ளேவர்டு யூஸ் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி மென்தால் அந்த மாதிரி சிகரெட்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஆண்மைத்தன்மையும் பாதிக்கும், லங்கும் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அடுத்ததாக வந்து எனக்கு ஸ்லீப், இது ஏற்கனவே உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க ஸ்லீப்புன்ற ஒரு விஷயத்தை பற்றி. இப்போது கம்பேர்ட் டு ப்ரீவியஸ், முன்னாடிலாம் வந்து 10 மணி ஆச்சா தூங்கிடுவோம் அப்படின்னு எப்படியாவது ஒரு செட்டப்பில் எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போது 9 மணிக்கு சாப்பிட்றதுன்றதே வந்து ரொம்ப ஏர்லியாக தான் ஃபீல் பண்ணப்படுது. அண்ட் அதுக்கப்புறம் தான் எல்லாருமே மீல்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஒரு 10:00 11:00 அவங்க மீல்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 1 ஹவர் முழிச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்லீப்புக்குள்ளேயே போகிறாங்க. ஸோ இந்த சைக்கிள் ஓவராலாகவே ஒரு டோட்டல் ஃபேமிலியே இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு அதுக்கான விஷயங்கள்? அதாவது பெட் டைமுக்கு முன்னாடி ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடியே அந்த சப்பர் வந்து முடிச்சிடணும். அதாவது டின்னர் வந்து முடிச்சிடணும். அப்படின்னா தான் அந்த மெட்டபாலிசமாக வந்து ப்ராப்பராக இருக்கும். அந்த சைக்கிள்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். அது தூங்குறது வந்து கரெக்டாக தூங்க முடியும். எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் தூங்க முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லேட் நைட் வந்து சாப்பிட்றாங்க. லேட் நைட் சாப்பிட்டுட்டு தூங்கும்பொழுது என்ன ஆகும்னா, டிஸ்டர்ப் ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் என்னதான் வந்து தூங்கினாலும் சில பேர் வந்து சொல்லுவாங்க, சார் நான் 11:00 தூங்கிட்டு மார்னிங் வந்து நான் 11:00 தான் எந்திரிப்பேன். நான் வந்து 12 ஹவர்ஸ் வரைக்கும் கூட தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இருந்துமே எனக்கு வந்து டயர்டாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ரீசன்னா, அந்த அண்டத்தில் உள்ளதே பிண்டம். அதாவது உடம்பு, அந்த நம்ம உடம்பும் அந்த உலகமும் ஒன்று தான். அதாவது சன்ரைஸ், சன்செட் அந்த டைம் அடிப்படையாக வச்சு அந்த சன்செட் ஆகும்பொழுது ஒரு 1 ஹவரில் தூங்கிடணும். அதுக்கு அந்த சன்ரைஸுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் பிஃபோர் எந்திரிச்சிடணும். அப்படி எந்திரிச்சு கரெக்டாக அவங்க வந்து வாஷ்ரூம் போகிறது, அதுக்கப்புறம் ஏதாவது மெடிடேட் பண்ணுறதுனா இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுனா மார்னிங் டைமில் பண்ணும்பொழுது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஆக்சிஜன் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இருக்கும். அந்த காலையில் எந்திரிக்கிற பழக்கத்தை வந்து கொஞ்சம் கடைப்பிடிச்சாங்கனாலே உடம்புல வந்து ஒரு 90% ஆஃப் நோய் வந்து வராது. ஸோ வெறும் தூக்கத்தை தாண்டி எந்த நேரத்தில் தூங்குறோன்றது நிச்சயமாகவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ தூக்கம்னும் போது நான் இமீடியட்டாக அடுத்து வர்றது, தூங்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது மொபைல் ஃபோன் யூசேஜஸ் அண்ட் டெக்னாலஜி யூசேஜஸ்ன்றது வந்து இப்போது இருக்க போகிற யங்ஸ்டர் ஜென்ரேஷன், முக்கியமாக சொல்ல போனோன்னா பெரியவங்களும் ஹெவியாக யூஸ் பண்ணுறாங்க. பட் அதை விட ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேரிட் லைஃப்குள்ளே போக போகிற அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளோட மொபைல் ஃபோன் யூசேஜ்ன்றது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது அவங்க லாஸ்ட்டு செகண்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃபோன் கையில் இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் தான் திரும்பி இருக்கும். அப்புறமும் தூரமும் கூட இருக்க போகுது. ஸோ அந்த எஃபெக்ட் வந்து நிஜமாலே ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணுமா அவங்களுக்குள்ள? அந்த ஸ்க்ரீன் டைமுங்கிறது இப்போ எல்லா ஃபோன்லேயுமே வந்துருச்சு. அவங்களே வந்து ஒரு ஆப் கொடுக்குறாங்க.
அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டு, அதுக்கு மேல பார்க்கும்பொழுது சில ஃபோன்ஸ்ல வந்து வார்னிங்கே வரும். நீங்க அதிகமா யூஸ் பண்ணிருக்கீங்க. இது சில பேர் கேம் வந்து தொடர்ச்சியா விளையாடுறாங்களே, அந்த மாரி இருக்கவங்களுக்கு கூட அந்த வார்னிங்லாம் இப்பலாம் வந்துட்டுருக்கு. என்னன்னா, அந்த ஹெல்த் அவேர்னஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டுருக்கு. ஆனா, அதில வந்து அடிக்ஷன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மைண்ட் வந்து அந்த மொபைல் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். ஈவன் அந்த மொபைல் பார்க்கறத விட நெறைய பேர் ஒர்க் ரிலேட்டடாவே அந்த மாரி இருப்பாங்க. லேப்டாப் வந்து தொடர்ச்சியா யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து ப்ளூ ப்ளூ லைட் எஃபெக்ட். அதாவது ப்ளூ லைட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா நம்ம யூஸ் பண்ணும்பொழுது, கண்டிப்பா அந்த சைக்கிள் வந்து பாதிக்கும். அந்த தூங்குறதுக்கு முன்னாடியே ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடியே அந்த எல்லாமே ஷட் டவுன் பண்ணிட்டு, அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் வந்து பண்ணணும். தூங்குறதுக்கு வந்து செட்டப் பண்ணணும். நெறைய பேர் வந்து ஈவன் இது கூட தெரியறதில்ல. அந்த காலத்தில எல்லாருமே வந்து லைட்டே யூஸ் பண்ணாம இருந்தோம். அப்போ வந்து எல்லாருமே ஹெல்த்தியா இருந்தாங்க. அதனால நான் இப்ப என்ன சொல்றேன்னா, அதுக்குன்னு வந்து லைட் யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ப தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் பிஃபோர் வந்து லைட்ஸ் எல்லாமே நம்ம பெட்ரூம்ல வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. ஆஃப் பண்ணா தான் அந்த ப்ளூ லைட்டோட எஃபெக்ட் வந்து குறையும். உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து ப்ராப்பரா கிடைக்கும். ஏன்னா நம்ம ஈவன் அந்த லைட்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ற பிளாங்கெட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து அதோட ரேடியேஷன் வந்து இருக்கும். அப்போ வந்து டிஸ்டர்ப் ஸ்லீப் வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பெட்ரூம்ங்கிறது இருட்டா தான் இருக்கணும். அப்படி தேவைப்பட்டதுன்னா பழைய காலத்து மாரி விளக்கு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ஃபுட்டுக்குள்ள வரணும்னு பார்க்குறேன். ஹெல்த்தியா சாப்பிடுறது, நான் ஹெல்த்தியா சாப்பிடுறது இத தாண்டி இன் ஜென்ரலாவே நம்ப இப்போ சாப்பிடுற பொருட்கள் வந்து இப்போ சாப்பாட்டுக்கான ஹைப் வந்து இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. கரெக்ட்டா நான் சொல்லணும்னு நெனச்சா. ஏன்னா, வழக்கமா ஒரு விஷயம் வெளில போய் சாப்பிடுறோம் அப்படின்றத தாண்டி, என்னென்ன வெரைட்டியா என்னால வெளில போய் கன்சியூம் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு, எக்கச்சக்க ஃப்ளேவர்ஃபுல் ஃபுட்டு கண்டிப்பா இட் வில் இன்வால்வ் கெமிக்கல்ஸ் கண்டிப்பா அது எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ப இப்போ அதிக லெவல்ல வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் வீக்கெண்ட் ஆனா கம்பல்சரி வந்து ஏதோ ஒரு புது கடைய தேடி புடிச்சு, அங்க இருக்க அந்த புது ஃப்ளேவர எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி ஸோ இத்தன ஃப்ளேவர்ஸ் பாடிக்கு வந்து நல்லதா? அது ரிசீவ் பண்ணிக்குமா பாடி அத முழுசா ஏத்துக்குமா? அப்டின்னே ஒரு டவுட் வருது. அதாவது 2 செட் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. ஹெல்த்தியா டிஃபரெண்ட்டா சாப்பிடணும்னு நெனைக்கிறவங்க இருக்காங்க. அன்ஹெல்த்தியா அதாவது என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும் சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. இதில யார் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா, அந்த டேஸ்ட்டுக்காக மட்டும் சாப்பிடுறவங்க தான். அவங்க வந்து என்ன கடைன்னு பார்க்கறதில்ல, என்ன எண்ணெய் யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கறதில்ல. அது வீக்கெண்ட் டைம்ல போகும்பொழுது குவாலிட்டி ஆஃப் ஃபுட் வந்து எந்த கடையிலுமே நல்லா இருக்கிறதில்ல, பொதுவாகவே. அதுக்கு நீங்க வீக் டேஸ்ல போனா கூட ஓரளவுக்கு சொல்லலாம். ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா வந்து வீக்கெண்ட்ல போகும்பொழுது கண்டிப்பா வந்து இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வரும். அதுவும் இந்த மிட் நைட்ல வந்து சாப்பிடுறது வந்து 4 மணி, 5 மணிக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிடுறது, அந்த மாரி அதுவே ஒரு லைஃப் ஸ்டைல் மாரி மாறிட்டு வருது. அது ஒரு பெருமையா போஸ்ட் போடுறாங்க. நான் காலைல 6 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாரிலாம் இருக்கும்போது என்ன பண்ணும்னா, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனா, அதையே தொடர்ச்சியாக பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பா உடல்ல வந்து நெறைய பாதிப்புகள் வரும். ஃபர்ஸ்ட்டு அஜீரண கோளாறு. நெறைய பேத்துக்கு வந்து அந்த ரீகஜிடேஷன் சொல்லுவாங்க. அந்த எதுக்களிக்கிறது. அந்த மாரி பிரச்சனைலாம் என்கிட்ட வர பேஷண்ட்லாம் சொல்லுவாங்க. டாக்டர் இந்த மாரி நான் ஹெல்த்தியா இருந்தேன். ஆனா எனக்கு நைட் ஷிஃப்ட் போட்டிருந்தாங்க. நான் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் இந்த 4 மணிக்கு போயிட்டு, 5 மணிக்கு போயிட்டு நான் பிரியாணி சாப்பிட்டு வந்து தூங்குவேன். ஆனா எனக்கு அந்த ஒரு ஒரு 5 ஹவர்ஸ் கழிச்சு தூங்கி எந்திரிக்கும் பொழுது, ரொம்ப திடீர்னு என்ன அறியாமலே எனக்கு வாந்தி வர மாரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரீகஜிடேஷன். அந்த கொஞ்சம் எரிச்சல் உண்டு பண்ணி, அல்சர் வரதுக்கு மெயினான ரீசனே இதுதான். அதனால உணவு வந்து முக்கியம் தான். அதுக்குன்னு வந்து டேஸ்ட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடணும். அப்படி உங்களுக்கு வெளிய சாப்பிடணும், ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடணும்னு தோணுச்சுனாலும், சில பேர் வந்து இத ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் போனாலும் கையில வந்து ஒரு வெள்ளரிக்கா சாலடோ அல்லது வந்து வெஜிடபிள் சாலடோ எடுத்துட்டு போயிட்டு, அதோட நீங்க நீங்க என்ன சாப்பிட்டாலும் அதோட ஈக்குவலா நீங்க வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வெஜிடபிள் சாலட் மாரி சாப்பிடும்பொழுது, அதோட ஃபைபர்லாம் கிடைக்கும் பொழுது, உங்களுக்கு உடல் பாதிப்புலருந்து கொஞ்சம் குறைக்க முடியும். பட் இப்போ பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தா, இப்ப இருக்க ஜெனரேஷன் இதுக்கான விஷயத்துக்குள்ள போறதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான பாசிபிலிட்டியா தெரியுது. ஸோ நான் இத வந்து ஒரு சீட் கோட் மாரின்னு கேட்கல. பட் ஒரு ஆல்டர்னேட்டா இப்போ வெளியில இவ்வளோ கன்சியூம் பண்றோம். ஒரு காய்கறியா வழக்கமா எடுத்துக்கிறது தானே. இப்போ சித்தா மெடிகேஷன்லேயே வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா இந்த சில விஷயங்கள நம்ம கன்சியூம் பண்ணும்போது, இந்த சில ஹெர்ப்ஸ் எடுத்துக்கும்போதோ, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணும்போதோ, நமக்கு கொஞ்சம் டேலி அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? உணவே மருந்துங்கிற அடிப்படையில உணவ தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு மாத்தணும். பட் இதிலிருந்து பாதிச்சவங்களுக்கு எப்படி வெளிய வரலான்னா, இந்த உடல் வந்து ரொம்ப அந்த சாப்பிடும்போது எரிச்சலா இருக்குன்னா வந்து ஏலக்காய் வந்து ரொம்ப நல்லது. ஏலக்காய் பொடி எடுத்துக்கலாம். ஏலக்காய் பொடி எடுக்கும்பொழுது அந்த உள்ள இருக்கக்கூடிய புண்ணுகள் எல்லாமே ஓரளவுக்கு இதாகும். அதேமாரி அந்த எதுக்களிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் குறையும். அதேமாரி வந்து மலச்சிக்கல்ல பாதிச்சவங்களுக்கு வந்து பொன்னாவரை டேப்லெட்ஸ்ன்னு இருக்கு. பொன்னாவரை சூர்ணம் அத எடுத்துக்கலாம். மெயினா வந்து நைட்ல தூக்கம் கெடுறவங்க, நைட்ல லேட் நைட் சாப்பிடுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சிம்ப்டம்ஸே வந்து கான்ஸ்டிபேஷன் தான் வரும். அது மலச்சிக்கல். பாத்ரூம் வந்து ஃப்ரீயா போகாது. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னதான் பண்ணாலும் நெறைய பேர் வந்து 2, 3 டேஸ்லாம் கூட வாஷ்ரூம் போகாமயே நெறைய பிரச்சனைகள்லாம் வருது. அந்த மாரி இருக்கவங்க கூட இந்த மாரி இந்த புண்ணாவரை அந்த மாரி எளிதில கிடைக்கக்கூடிய மருந்துகள் எடுத்து கொஞ்சம் சரி பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ மாடர்ன் மெடிகேஷன் இது வந்து நான் ஃபெர்டிலிட்டி சம்மந்தப்பட்டுன்னு போறதுக்கு முன்னாடி, ஜென்ரலாவே மாடர்ன் மெடிகேஷன், மெடிசின்ஸ், டேப்லெட்ஸ்ன்றது வந்து இப்ப கன்சம்ப்ஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. முன்னாடி இருந்த ஜெனரேஷன பார்க்கும்போது, இப்ப வந்து
அதாவது முன்னாடி எங்க பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து அவங்கள்ட்ட வந்து இந்தாப்பா மாத்திரை போடு நல்லது, உனக்கு உடம்பு சரியாயிரும்னு சொல்லியிருப்பாங்களான்னு தெரியாது. பட் எங்க ஜெனரேஷன் எல்லா பேரண்ட்ஸுமே பெரும்பாலும் ஒரு மாத்திரைய போட்டுருங்க, நைட்டு தூங்க, காலைல ஃபீவர் போயிடும். ஏன்னா, அதுக்கு முன்னாடி வந்து இல்ல நீ மேபி ஒரு கஷாயத்த குடிச்சு பாரு, நீ வேற ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி பாரு, அப்புறம் வேலைக்கு ஆவலையா ஒரு மாத்திரைய போடு. ஸோ அந்த மாத்திரைன்றது லாஸ்ட் ஆப்ஷன்லேருந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா மாறிடுச்சு. ஸோ நெறையா மாத்திரை இன்டேக் எடுத்துக்கிட்டே இருக்காங்க பீப்பிள். அது ஏதோ ஒரு வகையில அவங்க பாடியோட ஃபெர்டிலிட்டி அந்த விஷயங்கள வந்து அஃபெக்ட் பண்ணுமா? அதாவது உணவு சார்ந்து தான் இந்த நோய்க்குமே வந்து நம்ம வீட்ல வந்து மருத்துவம் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது வீட்டு மருத்துவ முறைன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஈவன் நம்ம எடுத்துக்கக்கூடிய எந்த ஒரு உணவுலயும் வந்து ஜீரகம், மிளகு, கிராம்பு, பட்டை எல்லாமே வந்து ஒரு சித்தா மெடிசின்னே சொல்ல முடியும். இது வந்து நம்ப அந்த காலத்துல வந்து உடம்பு சரியில்லைன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு இதுக்குமே ஒரு ஒரு ரசம் இருந்துச்சு. அதாவது இப்போ காய்ச்சல் வந்துச்சா, அதுக்கு வந்து நார்மல் மிளகும், ஜீரகமும் நெறைய போட்டு குடுக்கும் பொழுது, அவங்களுக்கு வந்து இந்த டயூரிட்டிக்கு, அதேமாரி வந்து மிளகு சேரும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி, எந்த ஒரு வைரஸையும் கி கி கில் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி, அந்த மாரிலாம் இருந்துச்சு. ஆனா, இப்போ ஒரு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடனே வந்து டேப்லெட் தான் போடுறாங்க. அப்படி டேப்லெட் போகும்போது அப்படி டேப்லெட் போடும்போது என்ன ஆகுதுன்னா, அப்பதைக்கு வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனா, நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு வந்து திருப்பியும் அந்த பிரச்சனை வரும். திருப்பி டேப்லெட் எடுப்பாங்க. நெறைய பேர் வந்து அந்த ஈவன் தலைவலிக்கே வந்து டெய்லியுமே வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருக்கவங்க நெறைய பேர் இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு என்ன மெயினான காஸ்ன்னே தெரியாம போயிருது. தலைவலிக்குதா உடனே டேப்லெட்டு. நெக்ஸ்ட் டே வந்து திருப்பியும் அதே டைம்ல தலைவலிக்குதா திருப்பி டேப்லெட்டு. இந்த மாரி நெறைய பேஷண்ட் வந்து பாதிச்சு ஈவன் இறந்தே போயிருக்காங்க. எப்படின்னா வந்து அந்த பெயின் கில்லர் மாரி டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து அந்த நோயோட அறிகுறியே வந்து தெரியாம, கடைசியில வந்து பிரெயின் டியூமர் லெவல் கூட உள்ள இருந்திருக்கு. அந்த டேப்லெட் சாப்பிடும்போது அவங்களுக்கு பெயினே இருக்கிறதில்ல. அதுக்கப்புறமா வந்து பெயின் அதிகமாகும் பொழுது, ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு போகும்பொழுது, அவங்களுக்கு வந்து டியூமர் இருக்குன்னு சொல்லி அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாரி பிரச்சனைலாம் கூட வருது. இது வந்து சில ஊர்ல வந்து இப்ப பேண்டே பண்ணிட்டாங்க. நார்மலா நம்ம தலைவலிக்கு வாங்கக்கூடிய மெடிசின்ஸ் எல்லாமே வந்து பேன் பண்ணிட்டு வர சூழ்நிலை தான் இருக்கு. அ அவுட் ஆஃப் இந்தியாக்குள்ளேயே நெறைய இடத்துல இது வந்து இப்போ பேன் பண்ணிட்டு வராங்க. நெறைய டாக்டர்ஸ் வந்து இது கெடுதல்னே சொல்லிட்டு வராங்க. அதனால வந்து யாருமே வந்து எந்த ஒரு பேசிக்கா தலைவலியிலிருந்து பார்த்தோம்னாலே, பேசிக்கான ரூட் காஸ் என்னன்னு பார்க்கணும். ஈவன் கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் தலைவலி வரும். அதேமாரி வந்து ரொம்ப முந்தின நாள் ஒரு 2 டேஸ் பிஃபோர் வந்து ரொம்ப ஆல்கஹால் எடுத்திருந்தாலும் தலைவலி வரும். அதேமாரி ரொம்ப ஸ்மோக் பண்றவங்களுக்கும் தலைவலி வரும். அதேமாரி வந்து ஏதாவது பிரெயின்ல வந்து ஏதாவது பிரச்சனையா, அது ஸ்கல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் தலைவலி வரும். அதனால என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்றதாவது நல்லது. அது இல்லாம நெறைய பேர் வந்து ரொம்ப எதுவுமே டயக்னைஸ் பண்ணாம மெடிசின்ஸ் எடுக்கிறது கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஓகே. அண்ட் இப்போ மாடர்ன் மெடிசன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ் வந்துட்டு எல்லா தெருக்கள்லயும் பெரும்பாலும் கண்கள்ல தென்படுது. ஸோ அந்த அளவுக்கு நெசசிட்டி முதல்ல கிரியேட் ஆயிடுச்சா ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ்க்கு? ஏன்னா அந்த டிஃபரன்ஸ் மேக் ஆயிருக்கா? எல்லாருக்கும் அந்த பிரச்சனைகள் வருதான்ற கேள்வி முதல்ல மைண்டுக்குள்ள வருது. ப்ளஸ் இத்தன ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸுமே வந்துட்டு ஹெல்ப் ஆகுதா? அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டினுமே எனக்கு கேட்கணும்னு. நான் எப்படின்னா, ஃபெர்டிலிட்டி சென்டர் ஏன் போறாங்கன்னா பயம். அதாவது பொதுவாகவே இப்ப ரிலேட்டிவ்ஸ்குள்ள வந்து கேட்டுருவாங்களோ, நம்ம வந்து சில பேர் வந்து பிளானே பண்ண மாட்டாங்க. ரொம்ப வருஷம் அப்படியே விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் டைரக்ட்டா ஃபெர்டிலிட்டி சென்டர் போயிருவாங்க. ஏதாவது நேச்சுரலாவே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து மேரேஜ் ஆகி 2ண்ட் மந்த்லயே பயப்பட்டு ஃபெர்டிலிட்டி சென்டர் போயிடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நான் எல்லா ஃபெர்டிலிட்டி சென்டரையும் நான் குறை சொல்ல விரும்பல. பட் சில இடத்துல வந்து இந்த மாரி நடக்குது. ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மி பண்ணி குடுத்துர்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அதாவது அவங்க வந்து ஆர்ட்டிஃபிஷியலா தான் நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணிருவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து அன்நேச்சுரலா அதாவது ஆர்ட்டிஃபிஷியலா ட்ரை பண்ணாலும் அது சக்சஸ் ஆகுறது கிடையாது. அப்போ வந்து உடம்பு தான் மட்டும் தான் பாதிக்குது. இப்போ வந்து ஆண்களுக்கு கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா பெண்கள பொறுத்தவரைக்கும் நெறைய பிரச்சனைகள் வந்து உடம்புல வந்து இந்த ஐவிஎஃப், ஐயுஎல்லாம் பண்ணும்பொழுது, ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் நெறைய குடுக்கும் பொழுது, நெறைய தொந்தரவுகள் வந்து வருது. அதுவும் வந்து எல்லா இடத்துலயும் சக்சஸ் ஆகணும்னு சொல்ல முடியாது. இப்போ 100 பேர் பண்றாங்கன்னா, அதுல ஒரு 20 பேத்துக்கு தான் நடக்கும். அதுவுமே வந்து சில பேத்துக்கு வந்து அபார்ட் ஆயிருது. சில டைம்ல வந்து நான் பார்த்த கேஸ் ஹிஸ்டரியில வந்து சில பெண்களுக்கு வந்து இந்த பிசிஓஎஸ், ஃபைப்ராய்டு அந்த மாரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு, பரவால்ல நீங்க வந்து ஆர்ட்டிஃபிஷியலா இது பண்ணுங்க, ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லி கன்செப்ஷன் ஆயிருவாங்க. பட் ஒரு 3, 4 மந்த்ஸ்லயே அபார்ட் ஆயிரும். இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டே நீங்க திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆணா இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்பெர்ம் டெஸ்ட், பேசிக்கான ஒரு செமன் டெஸ்ட். அந்த செமன் டெஸ்ட்ல கம்மியா ரிப்போர்ட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ராட்டல் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். விதைப்பையில ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு, அல்லது ஹார்மோன் டெஸ்ட் அந்த மாரி பண்ணி பார்க்கலாம். பெண்களுக்கு வந்து திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு 6 மந்த் பிஃபோரே அவங்களுக்கு வந்து யூட்ரஸ் ஸ்கேன் யுஎஸ்ஜி அல்ட்ராசவுண்ட் அப்டோமன் எடுத்து, அவங்களுக்கு வந்து ஏதாவது சிஸ்டோ, நீர்க்கட்டியோ அல்லது வந்து ஏதாவது உங்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸோ அல்லது வந்து மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் ரெகுலரா இருக்கான்னு பார்த்து, அதுக்கு உண்டான பேசிக்கான மெடிசின்ஸ் எடுத்து நம்ம சித்தா மெடிசின்ஸ் எடுத்தாலே அவங்களுக்கு வந்து சரி பண்ணிட்டு திருமணம் பண்றது நல்லது.
ஸோ இதெல்லாம் வந்து டபு டாபிக்ஸா பார்த்துட்டு இருக்க பட்சத்தில, இப்ப இந்த மாதிரியாக திருமணத்துக்கு முன்னாடி வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கிறதுன்ற டாபிக்குள்ளேயே பெரும்பாலான ஃபேமிலீஸ்குள்ள போறதுக்கான பட் ஐ திங்க் நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது, இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு, "வி வில் டீல் வித் எவ்ரிதிங் ஆர் கோ ஃபார்வர்ட் வித் திங்ஸ்ன்னும்போது, அத ஹேண்டில் பண்ணணும், பெட்டர் லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னு நினைக்கும்போது, இந்த மாரியான மெத்தட்ஸ் எடுக்கிறது ப்ரிஃபர்டா இதுவுமே வந்து அட்வான்ஸா டெஸ்ட் எடுக்கிறதுலயும் நெறைய பேர் பயந்துக்கிறாங்க. அதாவது எனக்கு ஏதாவது இருக்குமோ? எனக்கு வந்து இந்த மேரேஜே வேண்டான்னு சொல்லிட்டு நெறைய ஆண்கள் வந்து இருக்காங்க. என்கிட்ட ரீசென்ட்டா ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, "டாக்டர் என்னால வந்து மேரேஜே நான் வேண்டான்னு தள்ளி போட்டுட்டுருக்கேன். நான் வந்து என்னால பயமா இருக்கு. எனக்கு வந்து மாஸ்டர்பேஷன்ல வந்து ரொம்ப அதிகமா பண்ணிட்டேன். அதனால வந்து இப்போ நான் போயிட்டு ஒரு பெண்ணோட வாழ்க்கைய வந்து கெடுக்க விரும்பல. எனக்கு வந்து கொஞ்சம் பயமாவே இருக்கு." அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா அவரோட ரிப்போர்ட்லாம் பார்த்தா நார்மலா தான் இருக்கு. ஆனா வந்து நான் அதுக்கப்புறமா அவர சொல்லி புரிய வச்சேன். "உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எரெக்ஷன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம மெடிசின்ஸ் எடுத்தா சரி பண்ணிக்கலாம். அதுக்குன்னு நீங்க மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னுலாம் கிடையாது. உங்களுக்கு செமன் கவுண்ட் எல்லாமே ப்ராப்பரா தான் இருக்குன்னு" சொல்லிட்டு அவர புரிய வச்சேன். ஸோ, இப்போ ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, ரீசென்ட்டா காதலிக்க நேரமில்லை அப்படின்ற அந்த படத்த பார்க்கும்போது, அதில ஸ்பெர்ம் ஃப்ரீசிங்ன்ற ஒரு மேட்டர பத்தி அவங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் சீனாவே அத ஃபுல்லா வச்சு அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ, இப்ப அது வந்து ப்ரிஃபர் பண்ணலாமா? இங்க இருக்கக்கூடிய கைஸ் எல்லாருமே வந்துட்டு, ஸ்பெர்ம் ஃப்ரீஸ் மாரி வுமெனுக்கும் சிமிலரா ஏதாச்சும் இருக்கா? அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சேன். பிளஸ் இதோட பெனிஃபிட்ஸா என்னவா இருக்கும்? ஆர் திஸ் குட் பி ஃபியூச்சரா அது பெட்டரா இருக்குமா? அதாவது 2 பேத்துக்குமே இருக்கு. அதாவது எக்கும் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். செமனும் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிற ப்ரொசீஜர் இருக்கு. ஆனா நான் பார்த்தக்கூடிய பேஷண்ட்டோட கேஸ் ஹிஸ்டரி பார்க்கும்பொழுது, அதில எதுலயுமே சக்சஸ் ஆகுறதில்ல. ஒரு பேருக்கு தான் அத வச்சிருக்காங்க. செமன் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி ஏஜ் உங்களுக்கு லேட்டர் ஆன் பிளான் பண்றீங்க அப்டின்னா, மேபி பண்ணிக்கலாம். பட் சக்சஸ் ஹிஸ்டரி எனக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் அது வந்து அதிகமா சக்சஸ் ஆகுறது கிடையாது. அந்த எந்த அளவுக்கு குவாலிட்டியா வந்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க. அத பொறுத்து தான். அண்ட் இப்ப வந்து மேரேஜ் ஏஜ் அப்படின்ற அந்த ஒரு கேப் வந்து புஷ் ஆயிருக்கு. முன்னாடி ஜெனரேஷன் வந்து மேரேஜ் பண்ண டைம் பீரியட் வந்து ஒரு 25க்கு முன்னாடி பெரும்பாலும் நெறைய கப்புள்ஸ்க்கு வந்து கல்யாணம் ஆயிருது. பட் இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து அந்த 25 டூ 30 தான் மேரேஜே பண்ணிக்கிறாங்க. ஸோ மேரேஜ் பண்ணி ஒரு சில இயர்ஸ் கழிச்சு தான் அவங்க பிரெக்னன்சி ஆப்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணவும் போறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில அந்த ஏஜ் கேப்பே அவங்களோட ஃபெர்டிலிட்டி பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான இஷ்யூவா இருக்கலாம். அண்ட் ஓவரால் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ அப்படி அந்த டைம் பீரியட் ஜம்ப் ஆனதுக்கு என்ன பண்ண முடியும் இப்போ? மேரேஜ் பண்ணிக்கிற பீப்பிள் எல்லாரும். எடுத்துக்காட்டா நம்மளோட தாத்தாவோட ஜெனரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, 4 குழந்தை இருந்தது, 6 குழந்தை இருந்தது. ஈவன் சில ஃபேமிலிலாம் 8 அந்த மாரிலாம் கூட இருந்திருக்கு. அதுக்கு என்ன வந்து ஒரு காரணம்னா, அவங்க வந்து ஏர்லியரா திருமணம் பண்ணியிருந்தாங்க. லைஃப் ஸ்டைல்லாம் வந்து ப்ராப்பரா இருந்துச்சு. நல்லா இயற்கையான முறையில சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்ப லைஃப் ஸ்டைல் வந்து ப்ராப்பரா இருக்கிறது கிடையாது. ஹெல்தியான ஃபுட் யாருமே ப்ராப்பரா எடுத்துக்கிறது கிடையாது. கரெக்ட்டா நேரத்துக்கு தூங்குறது இல்ல. தண்ணியே வந்து நம்ம குடிக்கிறது வந்து டாக்ஸின்ஸ் தான். இப்ப பிளாஸ்டிக் பாட்டில்ல வந்து நம்ம தண்ணி குடிக்கிறோம்னா, அதிலேயே வந்து அந்த பிளாஸ்டிக்கோட கெமிக்கல்ஸ்லாம் வந்து செமன்ல வந்து பாதிக்குது. இது வந்து ரிசர்ச் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. நம்பளுக்கே தெரியுது. இப்போ வந்து நம்ம என்னதான் வந்து கடையில போயிட்டு இப்போ 200க்கு 100க்கு ₹20க்குன்னு வாட்டர் பாட்டில் வாங்கி குடிச்சாலும், அது எல்லாமே பிளாஸ்டிக் தான். அது எப்படி வருது? வெயில்ல வச்சிருப்பாங்க. அதோட பிளாஸ்டிக்ஸ் கெமிக்கல்ஸ் நீங்க வந்து அந்த வாட்டர கன்சியூம் பண்றதுனால கூட நெறைய பேத்துக்கு இன்ஃபெர்டிலிட்டி வருது. இதுதான் வந்து ரீசன். இது வந்து நம்ப இப்ப ரீசென்ட் இதில வந்து நம்ப இது தொடர்பு படுத்தி பார்க்கும்பொழுது, லைஃப் ஸ்டைலும் ப்ராப்பரா இருக்கிறது கிடையாது. திருமணமும் வந்து லேட்டா தான் பண்றாங்க. திருமணம் லேட்டா பண்றாங்கன்னா, சில பேர் வந்து இப்போ பேசிக்காவே 27 இருந்துச்சு. ஆனா, இப்போ 30 இயர்ஸ் வரைக்கும் போயிருச்சு. நான் வந்து கேட்டா, "நான் லைஃப்ல செட்டில் ஆகணும். எனக்கு உடனடியாக போயிட்டு மாட்டிக்க விரும்பல." அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா கண்டிப்பா அந்த குவாலிட்டி ஆஃப் செமனா இருந்தாலும் சரி, குவாலிட்டி ஆஃப் எக்ஸா இருந்தாலும் சரி, கண்டிப்பா குறையும். அதாவது நம்ம பயாலஜிக்கல் சைக்கிள வச்சு தான் நம்மளோட ஏஜோட சைக்கிள வச்சு தான் அந்த ஃபெர்டிலிட்டியும் வந்து டிக்ளைன் ஆயிட்டே தான் வரும். ஆண்களுக்கு வந்து ஓரளவுக்கு பிரச்சனை இல்ல. அதாவது எந்த ஏஜ்ல இருந்தாலும் திருப்பி கொண்டு வர முடியும். ஆனா பெண்களுக்கு அந்த லைஃப் ஸ்பேன்ல குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் தான் முட்டைகள் வந்து இருக்கும். ஒவ்வொரு மாதமும் அந்த கரு வந்து உண்டாகலைன்னா, அது கண்டிப்பா வெளிய வந்துரும். அப்ப என்ன ஆகுதுன்னா, நெறைய பேர் வந்து இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல அந்த என்னதான் வந்து மேரேஜ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும், அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆக முடியாம இருக்கிறதுக்கான மெயின் ரீசனே அவங்களுக்கு வந்து எக் குவாலிட்டி ப்ராப்பரா இல்லைன்னு சொல்லிட்டு தான். அதுக்கு வந்து நெறைய ஃபாலிக்கல் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அப்போ ஃபாலிக்கல் இன்ஜெக்ஷன் போடும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இன்னமும் தான் நம்ம உடம்பு வந்து ஃபோர்ஸ் பண்ணி எக்க வந்து ரிலீஸ் பண்ணும். இதனாலே நெறைய பேத்துக்கு இன்ஃபெர்டிலிட்டி வருது. அதேமாரி குழந்தை இனமா போயிருது. அதனால போதுமான அளவுக்கு திருமணங்கிறது சீக்கிரமா பண்ணணும். அதேமாரி திருமணம் பண்ணாலும் சீக்கிரமா வந்து கன்சீவிங்க்கு ட்ரை பண்ணிடணும்.
நெறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு இந்த மாரி 5 இயர்ஸ் பிஃபோரே வந்து நாங்க மேரேஜ் பண்ணிட்டோம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்லயே எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க. ஆனா எங்களுக்கு அப்பதைக்கு வேணான்னு சொல்லிட்டு நாங்களே அபார்ட் பண்ணிட்டோம். ஆனா இப்போ நாங்க 5 இயர்ஸ் கழிச்சு ட்ரை பண்றோம். என்னதான் பண்ணாலும் முடியலன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா, அந்த எக் குவாலிட்டி ஆக இருந்தாலும் சரி, செமன் குவாலிட்டியா இருந்தாலும் சரி கண்டிப்பா குறையும். ஏன்னா அந்த டிக்ளைன் ஆயிட்டே தான் வரும். நம்ம இப்போ ப்ராப்பரா ஃபுட் எடுக்கிறதில்ல, எதா இருந்தாலும் அந்த ஏஜ் அதிகமாக அதிகமாக அந்த லைஃப் ஸ்டைல் ப்ராப்பரா இருந்திருக்காது. ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் அப்போ ஹெல்த்தியா இருந்திருப்பாங்க. அப்போ வந்து ப்ராப்பரா உடனே கன்சீவ் ஆயிருப்பாங்க. ஆனா திருப்பியும் செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்பொழுது, சில தடைகள் வந்து வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால உடனடியாக திருமணம் பண்ணிட்டு, உடனே கன்சீவ் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி பார்த்தா இப்போ உமன் வந்துட்டு இப்போ லேட் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்குறாங்க. ஏன்னா இப்போ கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது வி வாண்ட் அவர் ஓன் அச்சீவ்மெண்ட்ஸ் டு பி டன் அண்ட் நான் என் லைஃப்ல நான் என்ன பண்றேன்றதுக்கான டைம் எடுத்துக்கணும்னு நெறைய பெண்கள் நினைக்கும்போது, ஆப்வியஸா அவங்களோட மேரேஜ் டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருது. ஸோ அப்படி ஃபோர்காஸ்ட்டா யோசிச்சு பிளான் பண்ணி பண்ற பெண்களுக்கு வந்து, அதே சமயம் என்னோட ஹெல்த்தையும் நான் ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணிக்கணும் டுவர்ட்ஸ் திஸ் அப்படின்னு யோசிக்கிறவங்க என்ன இப்ப சித்தா வழிப்படியே பார்த்தா, என்ன பிரிகாஷன்ஸ் ஆர் என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்ணலாம்? அதாவது பொதுவாக எப்போ வந்து மாதவிடாய் ப்ராப்பரா வரலையோ, அதாவது மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் ப்ராப்பரா வரலையோ, அப்போ அவங்க கண்டிப்பா செக் பண்ண வேண்டியது மிகவும் அவசியம். அதுக்குன்னு சொல்லிட்டு பக்கத்து மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு, சும்மா அந்த ஓரல் கான்ட்ரசெப்டிவோ அல்லது வந்து ஏதாவது அந்த 21 டேஸ் பில்ஸ் அந்த மாரி எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, எடுத்துட்டாங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன் வந்துரும். ஆனா வந்து அது வந்து நேச்சுரல் மென்ஸ்ட்ரேஷன் கிடையாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த மெடிசினுக்கு வந்து அவங்க டிபெண்ட் ஆகுறாங்க. அவங்க வந்து ஹெல்த் வந்து பாதிக்கும். அதனால பொதுவாகவே பெண்கள் வந்து மென்ஸ்ட்ரேஷன்ல வந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே அந்த யுஎஸ்ஜி ஸ்கேன் பண்ணி எல்லா ஹார்மோன்ஸும் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிளட் ப்ரொஃபைல் எல்லாமே பார்த்து, அதில ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்து, அதுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் குடுக்குறது நல்லது. ட்ரீட்மெண்ட்னா நேச்சுரலா பண்ணிக்கலாம். அது இல்லாம நெறைய பேர் இந்த மாரி ஆர்ட்டிஃபிஷியல் பில்ஸ் போடுறது ரொம்ப தப்பு. அதே மாரி நெறைய பேர் மென்ஸ்ட்ரேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுக்கிறதும் தப்பு. சில பேர் வந்து இந்த டேட்ல வந்து எனக்கு ஃபங்ஷன் இருக்கு. இந்த டேட்ல நான் வந்து டேட்டிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து இந்த மென்ஸ்ட்ரேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுத்துக்குவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த சைக்கிள்ஸ் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சைக்கிள் வந்து ப்ராப்பரா வராம போறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால எப்பவுமே மென்ஸ்ட்ரேஷன் வந்து ப்ராப்பரா இல்லைன்னா, கண்டிப்பா வந்து பெண்கள் வந்து அத செக் பண்ணிக்கணும். இதுதான் பேசிக்கான கான்செப்ட்டே அதுதான். அதே மாரி அந்த பிளட் ஹீமோகுளோபின் வந்து ப்ராப்பரா இருக்கணும். நெறைய பேர் அனிமிக்கா இருக்கவங்களுக்கும் அந்த ஃபெர்டிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். அனிமிக்கா இருக்க பெண்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து மாதவிடாய் வராது. அதே மாரி வந்து கொஞ்சம் வீக்னஸா தான் இருப்பாங்க. சில பேத்துக்கு வந்து யூட்ரஸ் வந்து ப்ராப்பரா வந்து அந்த ஸ்ட்ரென்த்தனா இருக்காது. அதனால சின்ன வயசுலேருந்தே ப்ராப்பரா சாப்பிடணும். ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு அதுக்கு உண்டான லைஃப் ஸ்டைல வந்து கடைப்பிடிக்கணும். எப்படி வந்து ஒரு பெண் வந்து பூ பெய்துரும்போது அந்த ஃபங்ஷன்ல வந்து முன்னாடி வச்சிருப்பாங்க. ஹெல்த்தியா வந்து நல்லெண்ணெய், அதே மாரி வந்து உளுந்தங்களி, எள்ளுருண்டை, மாதுளை இந்த மாரி கலாச்சாரம் நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தில இருந்துச்சு. அது எதுக்கு அந்த ஃபங்ஷன்ல வைக்கிறாங்கன்னா, அத வந்து அந்த பெண் வந்து எப்பவுமே அந்த மென்ஸ்ட்ரேஷன் டைம்லேருந்து எடுத்துட்டு வரும். கன்சியூம் பண்ணணும். அப்படி கன்சியூம் பண்ணா தான் மென்ஸ்ட்ரேஷன்ல ரெகுலரா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்தே வச்சிருக்காங்க. ஆனா, இப்ப எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, சாக்லேட்ஸ் வாங்கி வைக்கிறது, அந்த மாரிலாம் பண்றாங்க. ஆனா, அந்த நம்ம பழைய காலத்துல நம்ம பண்ண முறைப்படி, அந்த எள்ளுருண்டை, கருப்பட்டி, அதே மாரி வந்து நல்லெண்ணெய், உளுந்தங்களி இதெல்லாம் வந்து தான் பெண்களுக்கு உண்டான உணவு முறை. இத நீங்க வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாங்கனாலே அவங்க ஹெல்த்தியா இருக்க முடியும். ஸோ இப்போ நீங்க சொன்ன இப்போ இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு தான் எனக்கு அடுத்து கேட்கணும்னு தோணுச்சு. இப்போ வந்து தேர் இஸ் இப்போ ஒரு 1, 2 ஃபுட் ஐட்டம் நீங்க சொல்லலாம். முன்னாடி இருந்தது விச் ரெகுலராவே நமக்கு நேச்சுரலா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ஃபெர்டிலிட்டி பொறுத்தவரைக்கும் மென்னுக்கா இருக்கட்டும், உமனுக்கா இருக்கட்டும். பட் காலடைவுல அப்படியே போக, போக, போக அத அப்படியே நம்ம ஒதுக்கி விட்டு நகட்டிட்டோன்ற மாரி ஒரு 2, 3 ஃபுட் ஐட்டம். ராகி வந்து இருக்கிறதுலே பெண்களுக்கு வந்து சிறந்தது. அதாவது ராகி சாப்பிடுறவங்க வந்து எப்பவுமே ஹெல்த்தியா இருப்பாங்க. அது பெண்களுக்கு வந்து ராகி எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து உடம்போட ஸ்ட்ரெங்தனிங்கும் ப்ராப்பரா இருக்கும். புரோட்டீனும் ப்ராப்பரா கிடைக்கும். ஃபைபர் எல்லாமே அதில இருக்கு. அதேமாரி அயர்ன் சத்து வந்து அதில ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து அந்த மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதேமாரி வந்து ஈவன் கருப்பட்டி, எள்ளு உருண்டை இது 3மே வந்து ரெகுலரா எடுத்துட்டு வந்தாங்கனால, உங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் வந்து ப்ராப்பரா இருக்கும். இப்போ கருப்பட்டி வந்து ரீபிராண்டட்ன்னு சொல்ல மாட்டேன். பட் ரீசர்ஃபேஸ் ஆகி இப்போ வந்து வெளியில வருது. பட் முன்னாடி இருந்த அந்த ஒரிஜினல் கருப்பட்டியோட அந்த விஷயங்கள் தான் இப்ப திரும்பி வருதா? இல்லாட்டினா திஸ் இஸ் லைக் கெமிக்கலைஸ்ட் அட்வான்ஸ் இல்ல. வெர்ஷனான்றதும் ஒரு கருப்பட்டிய ஆ பொறுத்தவரைக்கும் ஒரிஜினலா தான் வருது. ஏன்னா, ஓகே. ம். அதோட டிமாண்ட் வந்து இன்னும் அதிகம் ஆகல.
அதனால ஓரளவுக்கு ஏன்னா இப்ப இருக்கிற பனை மரமே வந்து கம்மியா தான் இருக்கு. அதுலேருந்து செய்யக்கூடிய தொழிலுமே கம்மியாயிட்டே தான் இருக்கு. அதனால தான் அது கொஞ்சம் ரேட் வைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் அது வந்து ஒரிஜினாலிட்டியோட தான் வருது. அத வந்து நீங்க பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, கருப்பட்டி ரெகுலரா எடுக்கிறது பழகிக்கணும். ராகி வந்து இப்போ நம்மளோட வழக்கமான ஃபுட்ல இருந்து கொஞ்சம் விலகி முன்னாடி ராகி சேமியா, ராகி தோசை. கர்நாடகால மட்டும் நெறைய பேர் எடுத்துட்டு வராங்க. பட் நம்ம தமிழ் உணவு முறையில ராகி வந்து மிகவும் வந்து பேசிக்கான ஒரு ஃபுட்டா இருந்துச்சு. ஆனா அத வந்து இப்ப நம்ம மறந்துட்டு வரோம். ராகி வந்து பெண்கள் வந்து ரெகுலரா எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. ஸோ, இப்போ இத வந்து டிஷ்ஷஸ்க்குள்ள இப்ப நெறையா ஹெல்த்தியான விஷயங்கள சேர்த்துக்காததுனால, இப்போ ஒரு கூழ் மாரியோ, ஒரு லிக்விட் ஃபார்மட்லயோ வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் செட் ஆஃப் இன்கிரீடியன்ட்ஸ போட்டு ஒரு ட்ரிங்க் ஒரு நாளைக்கு குடிக்கலாம். அது உங்களுக்கு ஓவராலா ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்டின்னா, எந்த மாதிரியான ஒரு ராகி, டேட்ஸு, கருப்பட்டி இது 3யுமே வந்து கூழா பண்ணி குடிக்கலாம். டேட்ஸ வந்து அரைச்சு ராகி கூழ் மாரி பண்ணிட்டு, அதில கருப்பட்டி கொஞ்சம் போட்டு, டேட்ஸும் கொஞ்சம் போட்டு குடிக்கும் பொழுது, அதுவே ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சோர்ஸு. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாரி கூட எடுத்துக்கலாம். எப்ப பசி வருதோ எடுத்துக்கும்போது பெண்களுக்கும் நல்லது, ஆண்களுமே எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இப்போ இப்போ பசங்களுக்குள்ள இருக்க ரூமர்க்குள்ள நான் திரும்பி ஸ்டார்ட் பண்ண இதுக்குள்ள வரேன் மறுபடியும். இப்போ அத்திப்பழம் ஜூஸ் அப்டின்றது வந்து அது ஒரு ட்ரால் கன்டென்ட்டாவும் பசங்களுக்குள்ள கலாய்ச்சிக்கிறதா இருக்கட்டும். பட் ஆனா வந்து இல்லடா, டீ குடிச்சா வந்து நமக்கு ஃபெர்டிலிட்டியா பெட்டரா இருக்கும்டா அப்டின்னு சொல்லிக்கிற விஷயமா இருக்கட்டும். அது எந்த அளவுக்கு உண்ம? அத்திப்பழம் எந்த அளவுக்கு ஒரு ஃபேக்டரா இருக்கு? அதுலயும் நான் முன்னாடி சொன்ன மாரி அயர்ன் கன்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பேசிக்கான அதில ரிச்சான சோர்ஸ்ன்னு பார்த்தா அயர்ன் கன்டென்ட்டு. அத்திப்பழம் வந்து ரொம்பவே நல்லது தான். அ ஈவன் ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்குமே அது வந்து நல்லது. ஏன்னா அயர்ன் கன்டென்ட் இருக்கனால ஈவன் அனிமிக்கா இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஈவன் நெறைய பேர் அத ரெகுலரா எடுத்து மென்ஸ்ட்ரேஷன் வந்து வராம இருக்கிறதுக்கும் ரெகுலரா வர வச்சிருக்காங்க. அதேமாரி ஆண்களுக்கு வந்து ரொம்பவும் சிறந்தது அத்தி வந்து எடுத்துக்கும் பொழுது, அந்த விந்தணுக்கள் வந்து பலப்படும்னு சித்தா டெக்ஸ்ட்ல இருக்கு. ஓகே. இது வந்து இப்போ ஒரு டிப்ஸ் மாரி யங்ஸ்டர்ஸ் லைக் சூன் டூ பி மேரிட் ஆர் இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறவங்க, இப்பத்துலருந்தே இப்போ அட்லீஸ்ட் நான் டிசைட் பண்ணி என்னோட ஹெல்த்த வந்து பெட்டர் டுவர்ட்ஸ் மை மேரேஜ்க்காக கொண்டு போறேன் அப்படின்னு யோசிக்கிற மென் அண்ட் வுமன் போத் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு எந்த மாரியான அட்வைஸஸ் நீங்க குடுப்பீங்க? அதாவது பொதுவாக உணவு முறை பார்க்கணும். அவங்க என்ன சாப்பிடுறாங்க? லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? அதாவது தூக்கம் வந்து ப்ராப்பரா இருக்கா? தூக்கம் வந்து ஒரு அடிப்படை. தூக்கம் வந்து கரெக்ட்டா ஒரு 7 டூ 8 ஹவர்ஸ் கரெக்ட்டா தூங்குறாங்களா? அதேமாரி உடம்பு டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? பாடியோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? பைக்ல ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் போறாங்க? ஏன்னா பைக்ல ரொம்ப அதிகமா போறவங்களுக்கும் ஃபெர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணும். இப்ப தான் வந்து அதாவது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் சில ஆண்களுக்கு வந்து புரியுது. டாக்டர் இந்த மாரி நான் முன்னாடிலாம் ஹெல்த்தியா இருந்தேன். ஆனா நான் வந்து டெலிவரியில இருந்தேன். அதேமாரி வந்து எனக்கு டெய்லியும் வந்து கலெக்ஷன் டீம்ல இருந்தேன். அந்த மாரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த பிரச்சனையே வந்துச்சு. எனக்கு இப்ப வந்து திருமணம் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே வந்து எனக்கு இப்ப விந்தணுக்களே இல்லாம போகுதுன்னு சொல்றாங்க. ஈவன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ராட்டல் ரீஜன் வந்து ஆண்களுக்கு வந்து ரொம்ப மிகவும் அவசியம். அந்த ஸ்க்ராட்டல் ரீஜன் வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டெயின் பண்ணும்போது மட்டும் தான், அதாவது கூலன்ட்டா வச்சிருக்கும்போது மட்டும் தான், அவங்களுக்கு வந்து விந்தணுக்கள் வந்து ப்ராப்பரா புரொடியூஸ் ஆகும். இதனால தான் நெறைய பேத்துக்கு அந்த ஹீட் புரொடியூஸ் ஆகும்பொழுது, அவங்களுக்கு வந்து இப்ப ஸ்க்ராட்டம் அஃபெக்ட் பண்ணி நெறைய பேத்துக்கு ஸ்பெர்மும் வந்து அஃபெக்ட் ஆகுது. இதுக்கு பேசிக்கா எப்படி வந்து பாடி ஹீட்ட மெயின்டெயின் பண்றதுன்னா, வாரம் 2 வாட்டி அந்த நம்ம பழங்காலத்துலருந்து நம்ம இத தான் சொல்லிட்டு வரோம். புதன், சனி நல்லெண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது நல்லது. ஆண்களா இருந்தனா உடம்பு ஃபுல்லா தேய்ச்சு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு வந்து குளிக்கலாம். அதேமாரி தண்ணி எவ்வளோ குடிக்கிறாங்கன்னே கூட தெரியறதில்ல. தண்ணி குடிக்கிறது கரெக்ட்டா ஒரு 5 லிட்டர்ஸ்னாச்சும் தண்ணி குடிக்கணும். ஏன்னா, இப்போ எல்லாமே வெளிய போறோம், பொல்யூஷன் இருக்கு. அதுக்குன்னு ஒரே டைம்ல நெறைய குடிக்க தேவையில்ல. 4 டூ 5 லிட்டர்ஸ் வந்து ப்ராப்பரா அத பிரிச்சு, பிரிச்சு குடிக்கிறது நல்லது. ஒரே டைம்ல நெறைய குடிக்கக்கூடாது. அதேமாரி தண்ணி வந்து கொதிக்க வச்சு, ஆற வச்சு குடிக்கிறது நல்லது. அதாவது நீர் சுருக்கி. சித்தா டெஸ்ட்ல எப்படி இருக்குன்னா, நீர் சுருக்கி தான் குடிக்கணும். நீர் சுருக்கி குடிக்கணும்னா, நீர வந்து காய்ச்சி ஆற வச்சு குடிக்கணும். பிளாஸ்டிக் பாட்டில் இல்லாம காப்பர் பாட்டிலோ காப்பர் பாட்டிலோ அத கிளீன் பண்ணி வச்சுக்கணும். நெறைய பேர் காப்பர் பாட்டில் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அத கிளீன் பண்ண மாட்டாங்க. அது ப்ராப்பரா கிளீன் பண்ணி வச்சு அதில குடிக்கிறது நல்லது. அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு உடம்பும் வந்து குளிர்ச்சியாகும். அந்த டாக்ஸின்ஸ்லாம் வந்து உடம்புல அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ல வர டாக்ஸின்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதேமாரி உணவு முறை அதாவது இப்ப என்னதான் வந்து நம்ப நவீன உலகத்தில இருந்தாலும், அ ஃபுட் வந்து ப்ராப்பரா ஹெல்த்தியா எடுத்துக்கணும்னு எடுத்துட்டு இருந்தாலும், அதுக்கு ப்ராப்பரான சோர்ஸ் வந்து கிடைக்கிறதில்ல. அதுக்கு வந்து எல்லாருமே கொஞ்சம் மாறணும். என்னென்ன பழங்கால உணவு முறைகளுக்கு மாறுறது நல்லது. பழங்கால உணவு முறைனா கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாரி பண்ணிக்கலாம். அதேமாரி செவ்வாழைப்பழம் வந்து ஆண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ரெகுலரா எடுத்துட்டு வரலாம். பேசிக்கா நம்ப தூக்கம் வந்து ப்ராப்பரா இருக்கும். உணவு முறை வந்து ப்ராப்பரா இருக்கணும். ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. அதேமாரி புரோட்டீன் ரிச் சோர்ஸ் எடுத்துக்கலாம். நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறது நல்லது. இது இப்படிலாம் ஃபாலோ பண்ணிட்டு, அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாங்கன்னா, ஒரு அடிப்படையான ஒரு செமன் அனாலிசிஸ் பண்ணி, அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பார்த்து, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. ஓகே. ப்ரிகாஷியஸா இருக்கிறது பெட்டரா இருக்கும். அண்ட் இப்போ வந்துட்டு மாடர்ன் மெடிகேஷன் அண்ட் சித்தா மெடிகேஷன் இப்போ ஒரு ஃபெர்டிலிட்டி இஷ்யூ அப்படின்னு ஒண்ணு வரும்போது,
2த்தையுமே பேரலலா ஆஃப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கிரவுட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாரி தெரியுது. அதாவது ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஃபுல் மாடர்னாவும் போயிட வேணாம், ஃபுல் சித்தாவாவும் போயிட வேணாம். இங்க கொஞ்சம் என்னன்னு போய் விசாரிப்போம், இங்க கொஞ்சம் என்னன்னு போய் விசாரிப்போம். 2 மெடிசினையும் எடுத்துப்போன்ற மாரி பண்றதும் நெறையா இருக்கு. அது சரியா ஒர்க் அவுட் ஆகுமா? ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஒரு எது பெட்டரா இருக்கும்? அதாவது ஆண்கள பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்ல. ஏன்னா, ஆண்களுக்கு வந்து நவீன மருத்துவத்தில குடுக்கக்கூடியது ஒரு சில மெடிசின்ஸ் அது வந்து ஒரு மல்டி விட்டமின்ஸ் மாரி தான் இருக்கும். அது வந்து நியூட்ராக்யூட்டிகல் தான். ஈவன் நீங்க போயிட்டு மாடர்ன் மெடிசின்ல போயிட்டு நீங்க வந்து மெடிசின்ஸ் ஆண்களுக்கு வந்து செமன் கவுண்ட் குடுக்குறீங்கன்னு ஏதாவது மெடிசின் குடுக்க சொன்னாங்கன்னா, அதில வந்து CO-Q10 அல்லது வந்து மல்டி விட்டமின், விட்டமின் சி, விட்டமின் இ அந்த மாரி தான் இருக்கும். அது எல்லாமே நியூட்ராக்யூட்டிகல். அது வந்து பேரலலா நம்ம மெடிசினோட சேர்த்து எடுத்துக்கலாம். ஆனா, பெண்கள பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா அத வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா, அந்த மாடர்ன் மெடிசின்ஸ்ல குடுக்கறது எல்லாமே வந்து ஹார்மோன்ஸ வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய மெடிசின் தான். ஏன்னா, ஈவன் அந்த 21 டேஸ் பில்ஸாக இருந்தாலும் சரி, மென்ஸ்ட்ரேஷன் வரலைன்னா, அவங்க ஓசிபி அந்த மாரி மெடிசின்ஸ் குடுக்கும்போதா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்களோட சத்தான மூட்டைகள வந்து அஃபெக்ட் பண்ணும். ஹார்மோன்ஸையும் வந்து அது பாதிக்கும். ஸோ, இப்போ ஃபைனலா வந்து எனக்கு இருக்க ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ சித்தா மெடிகேஷன் வந்து ஃபெர்டிலிட்டி பொறுத்தவரைக்கும் ஒருத்தவங்க ஆப்ட் பண்ணி, இல்ல நான் இத வந்து சித்தா மூலியமா நான் அப்ரோச் பண்ணி, எனக்கு என்னன்றத நான் பார்க்க போறேன். அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸோட ஒருத்தவங்க உள்ள வரணும்னா, அதுக்கு நீங்க எந்த மாரியான வார்த்தைகள் முதல்ல அவங்களுக்கு சொல்லுவீங்க? அ கொ உயிர வந்து உருவாக்குறது சித்த மருத்துவ முறையினால தான் முடியும். ஏன்னா, அந்த காலத்துலேருந்து நெறைய நம்ப சித்தர்கள் 18 வகையான சித்தர்கள்னு சொல்றோம். பட் அதுக்கும் தாண்டி கோடான கோடி சித்தர்கள் தான் வந்து இருக்காங்க. அது எல்லாமே வந்து அடிப்படையான ஒரு விஷயத்த தான் குடுத்துருக்காங்க. உயிரணுக்கள உருவாக்குறது. ஏன் அதுக்கு வந்து முக்கியமான ஒரு அடிப்படை நல்ல முக்கியத்துவம் குடுத்துருக்காங்கன்னா, அது வந்து நம்மளோட யோக நிலைக்கும் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈவன் மெடிடேஷன் பண்றவங்களும் விந்து வந்து விரயம் பண்ணாம இருக்கணும். விந்து வந்து கெட்டித்தன்மை ஆகும்பொழுது மட்டும் தான் அவங்களுக்கு வந்து அந்த குண்டலினி சக்தி வந்து மேலே ஏறும். அது இல்லாம விந்து வந்து எப்போ வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணியோ அல்லது வந்து பலவீனமா இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து அந்த மெடிடேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அதேமாரி உயிரணுக்கள் குழந்தை வரத்துக்கு வந்து சித்தர்கள் வந்து எண்ணற்ற மருத்துவ முறைகள் குடுத்துருக்காங்க. அதில வந்து ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த விந்தணுக்கள் குறைபாடு, அதேமாரி ஆசெஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா இது எல்லாமே அதாவது எந்த ஒரு பெண்ணுமே வந்து மலடில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அ சித்தர்கள் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. எந்த பெண்களுக்கு வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சித்த மருத்துவத்தில மருந்துகள் இருக்கு. ஈவன் ஹைப்போபிளாஸ்டிக் யூட்ரஸ் எனப்படுகிற நிலைமைக்கும் கந்தக எண்ணெய்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது யூட்ரஸ் வந்து வளர்ச்சி அடையாம போயிரும். அது வந்து கொஞ்சம் ப்ரீவியஸாவே அவங்க வந்து கொஞ்சம் பெண் வந்து கொஞ்சம் ஏஜ் அட்டெண்ட் பண்ணும்போதே செக் பண்ணி, அவங்களுக்கு வந்து அந்த கந்தக எண்ணெய் குடுக்கும் பொழுது, அவங்களுக்கு கண்டிப்பா அதிலருந்து கொஞ்சம் வளர்ச்சி அடையறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சித்த மருத்துவத்தில நெறைய எண்ணற்ற பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதாவது ஈவன் உயிரணுக்கள உருவாக்குறதா இருந்தாலும் சரி, மென்ஸ்ட்ரேஷன் வராம இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்ட்ரோனிதம் அதாவது எக்ஸ் வந்து ப்ராப்பரா உற்பத்தி ஆகாம பெண்களுக்கு இருந்தாலும் சரி, நல்ல மெடிசின்ஸ் இருக்கு. அத கரெக்ட்டா டைம் படி ஒரு 3 டூ 4 மந்த்ஸ் கரெக்ட்டா ஒதுக்கிட்டாங்கனாலே, அவங்களுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஈவன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தாலும் சரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாலும், ஒரு திருமணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ஸ் இருந்தனாலும், ஒரு ப்ரீ மேரேஜ் ஒரு கவுன்சிலிங் அல்லது ஒரு மெடிகேஷன்ஸ் மாரி எடுத்துக்கலாம். மெடிகேஷன்ங்கிறது அலோபதி மாரி கிடையாது. நம்மளோட சித்தா மெடிசின்ஸ் வந்து உயிரணுக்கள வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஈவன் எடுத்துக்கொள்ளும் பொழுது இன்னுமே அந்த ஸ்பெர்ம் புரொடக்ஷன் எல்லாமே ப்ராப்பர் பண்ணும். பெண்களுக்கு ஏதாவது குறைபாடு இருந்தாலும் சரி, அதையும் சரி பண்ணும். இப்படி எடுத்துட்டு அவங்க வந்து மேரேஜ் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா எளிதில வந்து சீக்கிரமா குழந்தை பெத்துக்க முடியும். அண்ட் ஃபைனலா வந்து சித்தா அப்படின்றது வந்து இப்போ நடுவுல வந்து நெறைய மெடிசினல் அப்கிரேட்ஸ் நடந்திருக்கு. நெறைய விஷயங்கள் என்ஹான்ஸ்மென்ட் ஆயிருக்கு. எல்லாரும் வந்து மாடர்ன் மெடிகேஷன் டுவர்ட்ஸ் நெறைய இன்க்ளைன் ஆயிருக்காங்க. திரும்பி இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல தான் இப்போ ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்தே சொல்றேன். ஆர்கானிக் ஃபுட்டுக்குள்ள நம்ம போவோம். திரும்பி நம்ம கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுப்போம்னு இப்போ திரும்பி இந்த பக்கம் கொஞ்சம் வர மாரி தெரியுது. ஸோ இது சித்தா ஓவராலா டெவலப் ஆகுறதுக்குமே ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கா மறுபடியும்? ஈவன் நம்ம என்னதான் வந்து நவீன மருத்துவத்த முறை வந்து நம்ம அகைன்ஸ்டான்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும், கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டா தான் இருக்கும். ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து நெறைய பேர் அலோபதியில இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நீங்க எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் ரூம் தரோம். நீங்களும் சித்தா பாருங்கன்னு" தான் சொல்றாங்க. அதேமாரி நெறைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லயே வந்து சித்தா சென்டர்ஸ் தனியா இருக்கு. அதேமாரி தனி டிவிஷனா இருக்கு. அதேமாரி ஆயுர்வேதிக் டிவிஷனும் தனியா இருக்கு. அது எல்லாமே இன்டிகிரேட்டடா பண்ணும்பொழுது கொஞ்சம் நல்லாருக்கும். ஏன்னா, நம்ம என்னதான் வந்து எமர்ஜென்சிக்கு போணும்னு நெனச்சோம்னா, நம்ம அலோபதிக்கு தான் போய் ஆகணும். நம்ம சித்தா மருத்துவ முறையிலயும் நம்ம அறுவை சிகிச்சை எல்லாமே இருந்துச்சு. ஆனா வந்து இந்த ரீசென்ட் டேஸ்ல வெறும் பைல்ஸ்க்கு, ஃபிஸ்டுலாக்கு அந்த மாரி தான் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில அறுவை சிகிச்சை பண்றோம். அறுவை சிகிச்சைங்கிறது அந்த காரணம் சிகிச்சை பண்றோம். ஆனா வந்து எல்லாமே சில மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல வந்து இன்டகிரேட்டட் மெடிசினாவே நெறைய பேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ அடுத்த கேள்வி வந்துட்டு, இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து ரொம்ப செக்ஷுவலி ஆக்டிவா இருக்க ஒரு ஜென்ரேஷன்னு சொல்லலாம். கம்பேர் டூ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். ஸோ அது வந்து ஏதோ ஒரு வகையில அது வந்து பெட்டரா அவங்களுக்கு இல்லன்னா, அதனால சில ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குமா?
ஏன்னா அது எந்த அளவுக்கு பீப்பிள் செக்ஷுவலா ஆக்டிவா இருக்காங்களோ, ஒரு செட் ஆஃப் பீப்பிள் செக்ஷுவலி ஃப்ரஸ்ட்ரேட்டடாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இத பத்தி ஓவராலா ஒரு ஐடியாவா? அதாவது திருமணத்துக்கு முன்னாடி அதிகமா செக்ஷுவலி ஆக்டிவா இருக்கிறதும் தப்பு தான். ஏன்னா குழந்தைக்காக ட்ரை பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம் வந்து அஃபெக்ட் ஆகும். இதானா நம்ப பழைய காலத்துலேருந்து சித்த மருத்துவ முறைகள் இதான் உண்மை. ஏன்னா நம்ப மாஸ்டர்பேஷன் இருந்தாலும் சரி, நம்ம உடலுறவு இருந்தாலும் சரி, ஒரு அளவோட வச்சுக்கணும். அப்படின்னா தான் வந்து திருமணம் பண்ணதுக்கப்புறமா குழந்தை வந்து ஈஸியா கிடைக்கும். அது இல்லாம நெறைய பேர் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதும் தப்பு. ஆனா பார்ட்னரோட இருக்கிறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா சில ஆண்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, மாஸ்டர்பேஷன் எஃபெக்ட்ல வந்து அஃபெக்ட் ஆயிடுறாங்க. மாஸ்டர்பேஷன் ஹேபிட்ல வந்து அஃபெக்ட் ஆகும்பொழுது, அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக மாஸ்டர்பேஷன் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, அவங்க வந்து செல்ஃப் அடிக்ஷன்ல வந்து இது பண்ணிடுறாங்க. அப்போ வந்து சில கேஸ் ஹிஸ்டரியில நான் பார்த்தது என்னன்னா, சில பேர் வந்து சொல்லுவாங்க என்னன்னா, "சார் நான் டாக்டர் எனக்கு வந்து திருமணம் ஆயிருச்சு. ஆனா திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணா மட்டும் தான் எனக்கு வந்து எரெக்ஷன் ஆகுது. எனக்கு வந்து ஒரு மனைவி கூட போகும்பொழுது ஃபோர் ப்ளே அப்போலாம் வந்து ப்ராப்பரா இருக்கு. ஆனா வந்து நான் வந்து ஒரு இன்டர்கோர்ஸ்ன்னு ஒரு ட்ரை பண்ணும்பொழுது எனக்கு வந்து எரெக்ஷன் வந்து சுத்தமா போயிருதுன்னு" சொல்றாங்க. இதுக்கான மெயின் ரீசனே அந்த செல்ஃப் அடிக்ஷன் தான். என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்து அவங்களுக்கு அந்த செல்ஃப் அடிக்ஷன்ல வந்து அவங்க வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணா மட்டும் தான் எரெக்ஷன் பண்ணக்கூடிய நிலைமை. இதுவும் ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு எஃபெக்ட் தான். அப்போ வந்து இது வந்து ரொம்பவே பாதிக்கும். இது வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாதுன்னு மட்டும் இல்ல, ஒரு கண்ட்ரோல்டா வச்சுக்கலாம். அதுக்கு மேல போகும்போது கண்டிப்பா பாதிக்கும். இத தான் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில மாஸ்டர்பேஷன் ஹேபிட் வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ரீசென்ட் ஸ்டடீஸ் எல்லாமே அதான் சொல்லுது. என்னன்னா, ஓவர் மாஸ்டர்பேஷன்ல அடிக்ட் ஆகும்பொழுது, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் ப்ளஷர் தான் குடுக்கும். ஆனா, ஒரு இன்டர்கோர்ஸ் பண்றதுக்கு கண்டிப்பா அந்த பலனளிக்காது. இன்டர்கோர்ஸ்க்காக ட்ரை பண்ணும்பொழுது, கண்டிப்பா இந்த எரெக்ஷன் வராம போறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டிஃபரெண்ட் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்குள்ள போகும்போது, பிஃபோர் மேரேஜ் பீயிங் செக்ஷுவலி ஆக்டிவ் இப்போ கொஞ்சம் அதிகமாயிட்டதுனால, டிஃபரெண்ட் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ்னு ஒரு விஷயத்துக்குள்ள இப்போ எல்லாருமே போயிடுறாங்க. அண்ட் ஃபைனலி எண்டிங் அப் ஒருத்தவங்க கூட மேரேஜ் ஆகி ஒரு விஷயத்துல செட்டில்ன் ஆகி போகும்போது, அதுக்குள்ள வந்து அவங்களோட மைண்ட் செட்டா ஒரு என்னதான் இருந்தாலும் எக்ஸ்ப்ளோர்ன்னே சொல்லலாமேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறாங்க, வராங்க, ஒரு செட்டப்குள்ள திரும்பி போறாங்க. இப்போ ஒரு கப்புலா ஒரு லைஃப ப்ரொசீட் பண்ணி கொண்டு போறாங்க. பிரெக்னன்சிக்குள்ளலாம் போக வேண்டியது இருக்குன்னும்போது, இங்க சில குழப்பங்களுக்குள்ளலாம் மாட்டப்படுறாங்களா? அதாவது இதுக்கு மெயினா சில பேர் வந்து சைக்காலஜிக்கலாவும் அஃபெக்ட் ஆகுறாங்க. எப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப் வந்து சக்சஸ் ஆகாம ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகும்பொழுது, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷனுக்கு இல்லாம போகும்பொழுது, நெறைய பேத்துக்கு இந்த பிரச்சனைகள் வருது. நான் பார்க்கக்கூடிய கேஸ் ஹிஸ்டரியில இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்திருக்கு. எப்படின்னா, டாக்டர் எனக்கு இந்த மாரி தனியா பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேமிலியோட வந்திருந்தாலும், தனியா வந்து பேசுவாங்க. அப்ப பேசும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் எனக்கு இந்த மாரி ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அப்பலாம் நான் வந்து ஆக்டிவா இருந்தேன். ஆனா அது வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு. இப்ப நான் வந்து திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதுவுமே ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் தான். அந்த மாரிலாம் இல்லாம ப்ராப்பரா வந்து இருக்கிறது நல்லது. ஈவன் மல்டிபிள் பார்ட்னர்ஸ விட ரொம்ப ஒரே டைம்ல வந்து மல்டிபிள் பார்ட்னர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா அது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி உடலும் வந்து ரொம்ப பலவீனமாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சித்த மருத்துவ முறைப்படி என்னன்னா, வயது அதிகமான பெண்களோட தொடர்பு இருக்கக்கூடாது. இதுதான் வந்து உண்மை. அப்படிங்கிறம்போது, நம்ம வந்து என்னதான் வந்து ரிசர்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியலனாலும், சித்தர் சொன்ன கான்செப்ட் வந்து இதுதான். எப்படின்னா, வயது அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களோட தொடர்புல இருக்கும்போது, அந்த எஃபெக்ட் வந்து கண்டிப்பா ஆண்களுக்கு வந்து பாதிக்கும். அதனாலேயே நெறைய இன்ஃபெர்டிலிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அப்போ எல்டரா இருக்க ஒரு வுமன வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சினாரியோக்குள்ள போற ஒரு யங்ஸ்டரா இருந்தா, என்ன பிரிகாஷன்ஸ் அந்த கப்பிள் எடுத்துக்கிட்டா அவங்களோட லைஃப் பெட்டரா போறதுக்கு? ஹெல்த்தியா சாப்பிடுறது நல்லது. கொஞ்சம் பாடி ஹீட்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ, இப்போ ஃபுட் ஹேபிட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன விஷயங்கள் பண்ணலாம், பண்ணக்கூடாது இதெல்லாம் சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஓவராலா வந்துட்டு சில விஷயங்கள் இத கண்டிப்பா தவிர்த்துக்கணும். அதாவது என்னலாம் நம்ம பெட்டர் பண்ணிக்கலாம், இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணலாம், இது சாப்பிடலாம், இப்படி தூங்கலான்றது. எது பண்ணவே கூடாது, நம்ம ஃபெர்டிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா, ஃபார் மென் அண்ட் ஃபார் வுமன் எது? என்னதான் வந்து சித்த மருத்துவ முறையில மாஸ்டர்பேஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் யாருமே கேட்க போறதில்ல. ஓரளவுக்கு சில பேர் மாறிட்டு வராங்க. என்னன்னா, அந்த மாஸ்டர்பேஷன் பண்ணதுக்கு அப்புறமா, அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு புரியும். டாக்டர் இந்த மாரி நீங்க சொன்னதெல்லாம் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் கண்ட்ரோல் பண்ணோனே இப்ப பரவால்ல. ஆனா, சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரொம்ப வருஷமா நான் மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா, என்னால இப்போ வந்து எனக்கு அது புரியுது. ஹெல்த்துக்கு வந்து அது கண்டிப்பா பலவீனம் அத குடுக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, ரொம்ப ஆண்களா இருந்துச்சுன்னா, ரொம்ப எக்ஸசிவா மாஸ்டர்பேஷன்ல வந்து ஈடுபடக்கூடாது. ஒரு லிமிட்டோட வச்சுக்கிறது ஓகே. ஆனா, அளவுக்கு அதிகமாக போகும்போது கண்டிப்பா பாதிக்கும். அதே மாரி பெண்கள பொறுத்தவரைக்கும், அ அவங்களுக்கு வந்து அந்த பிசிஓஎஸ் வந்துருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கணும். அதே மாரி மென்ஸ்ட்ரேஷன் எப்போ வந்து ரெகுலர் ஆகலையோ, அப்போ வந்து அவங்க வந்து ப்ராப்பரா அந்த மெடிசின்ஸ்லாம் எடுக்காம, நம்ம நேச்சுரலா எப்படி பண்ணலான்னு அத பார்க்கணும். நெறைய பேர் வந்து ஈவன்
மென்ஸ்ட்ரேஷன் வர வைக்கிறதுக்கும் சரி, ஸ்டாப் பண்ணுறதுக்கும் சரி மெடிசன் எடுக்கிறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். 2 பேருமே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த உணவு முறையை வந்து மாற்றிக்கணும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொஞ்சம் பண்ணிக்கணும். சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வருவாங்க. 12 மணிக்கு வீட்டுக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தாலும் உடனடியாக சாப்பிட்டு தூங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக மாறுறது, லைஃப் ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் உணவில் சேர்த்துக்கிட்டு நம்ம இயற்கையான உணவு முறைக்கு மாறுறது நல்லது. இயற்கையான உணவு முறைனா சிறுதானிய உணவுகள், அதே மாதிரி பழங்காலத்தில் நம்ம சொன்ன மாதிரி ராகி, அதே மாதிரி மற்ற சிறுதானியங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருப்பியும் அந்த சைக்கிள்ஸ் வந்து ப்ராப்பராக ஆக்க முடியும். அதே மாதிரி ஆண்களுக்கும் வந்து திருப்பியும் அதை ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த பேசிக்காக நம்ம உணவே மருந்துங்கிற அடிப்படையில் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸோடு சேர்ந்து பண்ணும்பொழுது கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட்ஸ் தரும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் உடற்பயிற்சிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். பாடி வெயிட்டை பற்றி கவலைப்படுறத விட சில பேர் வந்து டெய்லி பாடி வெயிட் செக் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டெய்லி பாடி வெயிட் செக் பண்ணிட்டு வெயிட் குறையலன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிருவாங்க. அப்படி இல்லாம அது ஒரு ஹேபிட்டா மாத்திரணும். இப்போ வெயிட்டே செக் பண்ண தேவையில்ல. அவங்களுக்கு வந்து காலைல எந்திரிச்சு ஒரு 1/2 அன் ஹவர் கொஞ்சம் எக்சர்சைஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த உணவு முறையில ஒரு 6 டேஸ் டூ 7 டேஸ் ஃபாலோ பண்ணாங்கனாலே, அதுவே அவங்களோட கொஞ்சம் ஹேபிட் ஆயிரும். அப்போ ஹெல்த்தியா மாறும்பொழுது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பேசிக்கான கான்செப்ட் இந்த காலத்தில வந்து எல்லாருமே தப்பு பண்றது என்னன்னா, உணவு முறை தான். உணவு முறைய வந்து மாத்திக்கிட்டாலே போதும். ஸோ, இப்போ ஏர்லி மார்னிங் எந்திச்சிக்கிறத பத்தி நீங்க முன்னாடியே அட்ரெஸ் பண்ணீங்க. இப்போ சொல்லும்போது சொன்னீங்க. ஸோ, இப்போ உடற்பயிற்சி அப்படின்ற அந்த 2 விஷயங்களும் சேரும்போது, யோகா அண்ட் சித்தாவோட கனெக்ஷன் ஏதோ ஒரு வகையில இருக்குன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ, எந்த அளவுக்கு அதோட கனெக்ஷன் வந்து ஒண்ணா இருக்கு? யோகா வந்ததே சித்தர்கள் குடுத்தது தான். அ பேசிக்கா எல்லா சித்தர்களுமே குடுத்தது தான் வந்து யோக முறைகள். யோக முறைகள் வந்து ஒண்ணும் புதுசா அது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. சித்தர்கள் சொன்னது தான் வந்து யோக முறை. யோக முறை வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாங்கனாலே போதும். அதிலேயே வந்து நெறைய வகைகள் இருக்கு. அதாவது என்ன பலனுக்காக நம்ம யோகா பண்ணணும். இப்போ வந்து மெடிடேஷன் பண்ணும்பொழுது அந்த குண்டலினி சக்தி இன்க்ரீஸ் பண்ணுமா? அல்ல வந்து உடல் பயிற்சி மாரி யோகா பண்ணணுமா? அது மாரி ஒரு ஒரு மெத்தட்ஸ் ஆஃப் யோகா இருக்கு. அதுக்குண்டான யோகா முறைகள் வந்து பண்ணலாம். ஈவன் செக்ஷுவல் ஹெல்த்துக்குமே யோகா முறைகள் வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஈவன் அந்த பிராணாயாமம் பண்ணும்பொழுது அந்த ஆக்ஸிஜன் வந்து ப்ராப்பரா கிடைக்கும். நெறைய பேத்துக்கு இந்த ஈடி பிரச்சனை, அதே மாரி வந்து டைமிங் வந்து சரியா இல்லாம இருக்காங்க. அதாவது சீக்கிரமா வந்து விந்து வந்து வெளியாயிருது. அந்த மாரி உள்ள பேஷண்ட்ஸ்லாம் கூட இந்த யோகா எளிதில செய்யக்கூடிய யோக முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பா டைமிங் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாரி எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்து சரியாகும். எல்லா அதாவது தெரபெட்டிக் யோகானே வந்து சித்தால இருக்கு. ஒவ்வொரு நோய்க்குமே ஒவ்வொரு யோகாசனம். எல்லா யோகாவுமே பண்ண முடியல அப்படின்னா, சூரிய நமஸ்காரம் கரெக்ட்டா ஒரு 7 சைக்கிள்ஸ் 7 டைம்ஸ் வந்து டெய்லி மார்னிங் வந்து பண்ணிட்டு வந்தாங்கனாலே, அவங்களுக்கு வந்து எல்லா யோகா பண்ணதுக்கும் ஈக்குவல் தான். இந்த சூரிய நமஸ்காரம். இதுக்கான எஃபெக்ட்ஸ் ரொம்ப பாசிட்டிவா இருந்தாலுமே, இப்போ நெறைய ஸ்கூல் முன்னாடிலாம் நெறைய ஸ்கூலுங்கள்ல எடுத்துக்கிட்டா யோகான்றது வந்து ஒரு ஆக்டிவிட்டியா காமனா நடந்துட்டு இருக்கும். பட் இப்போ ரெட்யூஸ் தான் ஆயிக்கிட்டு இருக்கு. ஸோ, அதுக்கு ஜென்ரலா நீங்க என்ன ஏதாவது ஒப்பீனியனா சொல்லணும்னா? இப்ப நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது நல்லாவே ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. யோகாசனங்கள் எல்லாமே. யோகா டே அந்த மாரிலாம் பண்ணி ப்ராப்பரா பண்றாங்க. அது வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயம் தான். அதையே வந்து ஒரு கமர்ஷியலா இல்லாம, ஒரு பேருக்காக பண்ணாம, அது ஒரு முறையா மாறிறணும். ஒரு நாள் மட்டும் யோகாசனம் பண்ணிட்டு, ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் யோகாசனம் பண்ணிட்டு, அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த ஒரு டெய்லியுமே அது ஒரு ஹேபிட்டா நம்ம எப்படி வந்துருச்சு பல்லு தேய்க்கிறோமோ, அதே மாரி டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் அதுக்காக ஒதுக்குனோம்னாலே, கண்டிப்பா உடல்ல வந்து நெறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஏதாவது ஒரு 4 யோகாசனாஸ் பர்ட்டிகுலர் போஸஸ் தட் வில் ஹெல்ப் ஓவரால் பாடி ஃபெர்டிலிட்டி பிளஸ் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாரி சூரிய நமஸ்காரத்திலே எல்லாமே வந்துரும். ம். ஆக்டிவேட் பண்றது நீங்க தனித்தனியா பண்றத விட, சூரிய நமஸ்காரம் வந்து ப்ராப்பரா பண்ணிட்டு வந்தாங்கனாலே, அவங்களுக்கு எந்த ஒரு முறையும் தேவையில்ல. அதுதான் வந்து சிறந்ததும் கூட. ஏன்னா, நம்ம என்னதான் வந்து தனித்தனியா சொல்லிக் குடுத்தாலும், அவங்களுக்கு வந்து அந்த பண்றதுக்கு டைம் இல்லைன்னா, அந்த சூரிய நமஸ்கார ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 டேஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா, அதுவே அவங்க வந்து ஒரு 1 வீக் பண்ணும்பொழுது, அவங்களுக்கு அத ஃபாஸ்ட்டா பண்ண ஆரம்பிக்கலாம். ஈவன் கார்டியோவே தேவையில்ல. நெறைய பேர் வந்து வாக்கிங் போணும் அந்த மாரிலாம் நெனைக்கிறாங்க இல்லையா? அதுவே தேவையில்ல. இது இந்த சூரிய நமஸ்காரத்த ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுவே கொஞ்சம் அந்த ரிதம் வந்து கொஞ்சம் அதிகமா பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, உடம்பு ஃபுல்லாவே ஸ்வெட் ஆயிரும். ஒரு 5 டைம்ஸ் எந்திரிச்சு அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும்பொழுது, உடம்பு ஃபுல்லா ஸ்வெட் ஆகும். காலையில பண்றது ரொம்ப நல்லது. அண்ட் ஒர்க் அவுட்ஸ் உடற்பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஜிம் போயிட்டு இருக்க நெறைய பேர் ஃபிசிக்கலா பார்க்க ரொம்பவே ஃபிட்டா இருக்க நெறைய பேர் வந்து புரோட்டீன் ஷேக்ஸ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், நெறைய இன்கிரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும். நான் வந்து ஸ்டெராய்ட்ஸ் லெவலுக்கு கூட போகல. பேசிக்கான புரோட்டீன் ஷேக்ஸே வந்து அதோட எஃபெக்ட் அண்ட் பாதிப்புகள் இருக்குமா? அதாவது நான் ரீசென்ட்டா பார்த்த எனக்கு கிடைச்சது ஒரு பேப்பர். அதுல வந்து ஒரு வே புரோட்டீனோட டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து எனக்கு ஒரு உள்ள இருக்கிற அந்த ஃபேக்டரியிலேருந்து எனக்கு வந்துச்சு. இது வந்து உண்மையான நடந்த ஸ்டோரி. அதில பார்க்கும்பொழுது பேன் பண்ணக்கூடிய ஸ்டெராய்ட்ஸ்லாம் வந்து அதில இருக்கு. ஓகே. இது வந்து அவங்க கம்பெனிக்கு மட்டுமே போகக்கூடியது. நம்ம அங்க
கொஞ்சம் தெரிஞ்சவங்க மூலியமா எனக்கு வந்துச்சு. அத பார்க்கும்பொழுது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால கரெக்ட்டா ப்ராப்பரான வே புரோட்டீன் வாங்கி புரோட்டீன் குடிக்கிறவங்க கரெக்ட்டா குடிக்கணும். என்னதான் வந்து புதுசு புதுசா கம்பெனி வருது, சீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து எனக்கே ஒரு ஷாக்கா இருந்துச்சு. அதில பார்க்கும்போது பேன் பண்ண ஸ்டெராய்ட்ஸ் அத்தன வகைகள் இருந்துச்சு. அதனால வந்து ஜிம் போறது நல்லது தான். ஆண்களுக்குமே சரி, பெண்களுக்குமே சரி கொஞ்சம் உடற்பயிற்சி தேவை. ஆனா பெண்கள் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த பெண்மை தன்மை வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதனால ஆண்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, டெஸ்டோஸ்டெரான் வந்து பூஸ்ட் ஆகும். ஆண்மை தன்மை வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனா அது வந்து ஃபாஸ்ட்டா பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து ஃபாஸ்ட்டா இது எடுக்கலாம், ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கலாம் அந்த மாரி பண்ணும்பொழுது தான் கண்டிப்பா அது ஃபெர்டிலிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இத நான் ஸ்பெசிஃபிக்கா ஏன் கேட்டேன்னா, முன்னாடி இந்த புரோட்டீன் பவுடர்ஸ் எடுக்கிறதுன்றவங்க வந்து இப்ப மேபி ஒரு காம்படிஷன்ல ஸ்டேஜ் ஏற போறேன், ஆர் ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் போறேன்றவங்க மட்டும் தான் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப எவ்ரிடே ஜிம் யூசர்ஸ் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் லைக் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்க ஒருத்தவங்கலேருந்து டோட்டல் ஹை கிளாஸ் ஃபேமிலில இருக்க ஒரு யங்ஸ்டர்லேருந்து ஜிம் போறோம்னா, மொத நாளே அந்த புரோட்டீன் ஷேக்கோட போறது வந்து ஒரு 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 ரொட்டீன் மாதிரியும், அது ஒரு ஒரு ஆட்டிட்யூட் மாரியுமே ஒண்ணு செட் பண்ணிட்டாங்க. ஏன்னா, ஜிம் போறோம் ஒரு 3 மாசம் ஒர்க் அவுட் அங்க இருக்கவங்க முன்னாடி இருந்த ட்ரெய்னர்ஸ் சொன்னது எப்படி இருக்கும்னா, "ஒரு 3 மாசம் நீ வா, ஒர்க் அவுட் பண்ணு, அப்புறம் புரோட்டீன்." இப்போ போம்போதே கையில புரோட்டீன் பவுடரோட தான் உள்ள அனுப்புற மாரி இருக்கும்போது, அது கொஞ்சம் எனக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போதே ஸ்கேரியா இருக்கும்போது, அதோட எஃபெக்ட்ஸும் பாடிய அஃபெக்ட் பண்ணிருமோ? ஹோல் ஃபுட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய புரோட்டீன் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதில வந்து ஃபைபர் இருக்கும். டைஜெஷன் ப்ராசஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். யார் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போகணும் அல்லது வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து ஜாஸ்தியா இருக்கு. என்னால வந்து ஃபுட் வந்து இப்போ 10 எக் ஒயிட்ஸ் எடுக்க முடியல. காலையில எந்திரிச்சு என்னால பாயில் பண்ணி சாப்பிட முடியல அப்படின்னா, ஒரு ஸ்கூப் சாப்பிட்டா போதும். ஒரு 5 எக் ஒயிட்ஸ்க்கு சமம் அது. ஒரு ஸ்கூப். அப்படி அத டைம் கன்சப்ஷன் வந்து குறைக்கணும்னு நினைக்கும்போது மட்டும் அத எடுத்துக்கலாம். நெறைய ஃபுட் வந்து இன்டேக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது மட்டும் எடுத்துக்கலாம். அதுவும் தேவையில்லாம அது எடுத்தா தான் ரிசல்ட்ஸ் வரும்னுலாம் கிடையாது. அத வந்து ப்ராப்பரா எடுத்துக்கணும். அப்படி எடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் கொஞ்சம் நல்ல ப்ராடக்ட்டா வாங்கி யூஸ் பண்ணுங்க. சீப்பா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த சீப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம். லாஸ்ட்டா வந்து மில்க் அண்ட் எக் வித் ரெஸ்பெக்ட் டூ ஃபெர்டிலிட்டி. ஸோ இப்போ மில்க்குன்னும்போது, அ ஓரளவுக்கு பாக்கெட் மில்க்ஸா இருக்கட்டும், இப்போ நெறைய பேர் திரும்பி வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டாவே ஃபார்ம்லேருந்து மில்க் வாங்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள சிட்டில இருக்க நெறைய பேர் வந்து அந்த ஆர்கானிக் ஃபுட்ஸ் இது 2மே.